வரட்டும் வரட்டும், இன்னைக்கு என் வீட்டுக்கார் மட்டும் வரட்டும். அப்பதான் இந்த அத்தைக்கு நான் யாருன்னு தெரியும். மகளுக்கு ஏதாவது வேணா தான் காசுல வாங்கி கொடுக்க வேண்டியதானே. இப்படி நான் சீதனமா கொண்டு வந்த பொருளையா கொடுப்பாங்க? சரி, என் மாமியாருக்கு தான் அறிவில்லைன்னா என் நாத்தனார் ஒரு வெக்கம் கட்டவ. ஓசியில கிடைக்குதுன்னு சொல்லி மைனிக்காரி பாத்திரத்தை அள்ளிட்டு போவா. பாருங்க நீலாம்பரிக்கா, பாருங்க, எனக்கு நடக்க அநியாயம் இந்த ஊர்ல யாருக்குமே நடக்காதுக்கா. அவிய மவளுக்கு வேணா அவிய வாங்கி கொடுக்க வேண்டியதுனக்கா. இதுக்கு என் பாத்திரத்துல அள்ளி கொடுக்காவ? உங்க மாமியார் என்னக்கா செஞ்சாங்க? அந்த கொடுமையா கேக்குறேன். நான் செருப்பு பிஞ்சு போச்சுன்னு சொல்லி அட்டையில வச்சு தூர போடலாம்னு ஓரமா வச்சிருந்தேன். சரி, என்னாச்சு? என் மாமியாக்காரி நான் ஏதோ புது செருப்பத்தை அட்டையில வாங்கி வச்சிருக்கேன்னு நினைச்சு அவன் மவக்காரிட்ட தூக்கி கொடுத்துட்டா பாத்துக்க. என்னக்கா இது? உங்க நிலைமை என் நிலைமையோட மோசமா இருக்கும் போல. அத தாண்டி சொல்ல வரேன். பித்தளை பாத்திரத்தை அள்ளிட்டு போறதாச்சு கொஞ்சம் கௌரவையா இருக்கும். ஆனா செருப்பு எடுத்தாலும் பரவாயில்ல. போய் பிஞ்சு செருப்பெல்லாம் என் நாத்தனார் தூக்கிட்டு போறாட்டி. ஆனா நான் இதை இப்படியே விடுறதா இல்லக்கா. அதுவும் சரிதாண்டி, ஏதாவது செஞ்சாவணும். ஆமா, பிஞ்சு செருப்பை நாத்தனார் தூக்கிட்டு போனப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்னக்கா நினைச்சீங்க? சொன்னா தானே தெரியும். இப்படி சிரிக்கிறீங்க. அது வேற ஒண்ணு இல்லடி, அந்த பிஞ்சு செருப்பை நான் குப்பையில போடத்தான் வச்சிருந்தேன். ஆனா என் நாத்தனாரே ஒரு குப்பை. அவளே வந்து அந்த செருப்பை வாரி எடுத்துட்டு போயிட்டான்னு நினைச்சு சிரிச்சேன். அதுவும் சரிதான்க்கா. ஆனா உன் நிலைமை அது இல்லடி. பிஞ்சு செருப்பு இல்ல, அம்பட்டும் பித்தளை பாத்திரம் டீ, புது சுடிதாரு எல்லாம் போச்சு. நீ என்னடி செய்ய போற? அதாமக்கா, எதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என் வீட்டுக்கார்ட்ட என் மாமியாரையும் என் நாத்தனாரையும் போட்டு கொடுத்துடலாம்னு இருக்கேன். ஓ அப்படியாடி? அப்படித்தான் செய்யு. பேசாம உன் வீட்டுக்கார்ட்ட உன் மாமியாரையும் நாத்தனாரையும் பத்தி சொல்லிருடி. என்னடி நீலமண்டை நீலாம்பரி, என் மருமகளுக்கு எனக்கு சண்டையை மூட்டிக்கிட்டு இருக்க போல. ஐயா, இந்த கிழவி எப்ப இங்க வந்தா? வேற ஒண்ணும் இல்ல ஆண்டி, நெட்டவெளி என்ன செய்யறான்னு பாத்துட்டு போகலான்ட்டு வந்தேன் ஆண்டி. என்னடி இது ஆண்டி டோண்டின்னுக்கிட்டு? இந்த ஆண்டி டோண்டியெல்லாம் உன் மாமியார்ட்ட வச்சுக்க பாத்துக்க. என்கிட்டலாம் உன் வாழ ஆட்டாத. சாரி ஆண்டி, எனக்கு வாழே இல்ல ஆண்டி. வால் இல்லன்னா என்ன, வாய் தான் 8 ஊருக்கு கிளியுது உனக்கு. இங்க பாருங்க ஆண்டி, கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க ஆண்டி. ஓஹோ, டீசெண்டா பேசணுமா? நீ பாக்குற வேலைக்கு டீசெண்டா வேற பேசுவாங்களா? இங்க பாருங்க நெட்டவெளி, நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவான்னு கேட்கத்தான் உன் வீட்டுக்கு வந்தேன். பட் உங்க ஆண்டி ரொம்ப ரகட் கேர்ள் மாதிரி பேசுறாங்க. யார பார்த்துட்டு ரவுடி கேர்ள்னு? ஏதே, அது ரவுடி கேர்ள் இல்லத்தே, ரகடு கேர்ள். அது என்னடி ரகடு கேர்ள் தவடு கேர்ள்னுகிட்டு? அது வேற ஒண்ணு இல்லத்தே, இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியா ராங்கா பேசி ரவுஸ் காட்டுதியல்ல, இதைத்தான் ரகடு கேர்ள்னு சொல்லுவாங்க. ஓஹோ, உருட்டி மிரட்டி பேசுறதுக்கு பேரு ரகடு கேர்ளா? ஆமாண்டி, ஆமா. என்னது ஆமா டீயா? அதுவா, அது வந்து ஆமா ஆண்டி சொன்னேன். அந்த ஆண்டி கட்டாயி உங்க காதுல டீ மட்டும் விழுந்திருக்கு. எம்மா மருமகளே, டீன்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. ஒரு மாமியாருக்கு ஒரு டீ காஃபி வச்சு கொடுக்க கூடாது? சாயங்காலம் 5 மணி ஆகுதுல்ல? எத்தே, உங்க மாவே வரட்டும் தே, மொத்தமா சேர்த்து உங்களுக்கு வச்சிருதே வத்தி. என்னது வத்தி வைக்கிறியா? அது வத்தி வைக்கிறதுனா அது இல்லத்தே, இந்த ஸ்டவ்ல தீயை வத்தி வச்சு உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது போட்டு தரேன்னு சொன்னேன் தே. ஆமா, எம்மா நீலமண்டை நீலாம்பரி, எங்க வீட்ல வந்து என்னமா நீ எனக்கும் என் மருமகளுக்கு சண்டை முட்டி விட்டுக்கிட்டு இருக்க? ஆண்டி, நான் உங்களை பத்தி நல்ல விதமா தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆண்டி. ஆஹா 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 நானா, அந்த கதையில இருக்கு இந்த கதை ஆண்டி. இப்படி இல்லாம ஒரு கதை இருக்கு, நான் இந்த ஸ்டோரி புக்ல படிச்சதே இல்லையா ஆண்டி? என்ன மருமகளே ஒரே இனிப்பா இருக்கு? இல்லத்தே, நீங்க சொன்னது ரொம்ப காமெடி ஸ்டோரியா இருந்துச்சே, அதான் தேய்ச்சிட்டே இருந்தேன். எனக்கு கூட இது காமெடி ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது நெட்டவெளி. அம்மா, நான் எந்த கதையை சொல்றேன் தெரியுதா? இது வரைக்கும் நீங்க கதையோட செட்டிங்க தான் ஆஹாஹான்னு சொல்லிருக்கீங்க. பட் உள்ள என்ன கதைன்னு சொல்லல ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி கேட்டுக்கிறேன். ஆமா ஆமா, நீங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, உங்களை தூங்க வைக்கிறதுக்காக நான் கதை சொல்றேன் பாரு. ஏமா, என் மருமக கிட்ட வந்து இல்லாத போலதான் என்னை பத்தி வத்தி வச்சுக்கிட்டு இருக்க நீயே. நோ ஆண்டி, நான் எதையுமே சொல்லல ஆண்டி, உங்களை பத்தி நல்ல விதமா சொன்னேன். எம்மா, நீ உருட்டு உருட்டுன்னு உருட்டுனதும் போதும், பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டுனதும் போதும். நீ என் மருமக கிட்ட என்ன சொன்னங்கறத நான் இந்த கதவுக்கு பின்னாடி நின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னத்த சொல்றீங்க? நான் என் ரூம்ல என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாடி நெட்டவெளி, அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரும்போது கூட உங்க ஆண்டி கதவு பக்கமா நின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் சொன்னப்ப கூட நீ நம்பலல்ல. கிறுக்கு பேவுல, நான் அன்னைக்கு ஒட்டு கேட்டதையும் போட்டு கொடுத்தது இவதானா? இங்க பாரு மருமகளே, ஒட்டுலாம் ஒண்ணும் கேட்கல, இவ பேசுறத ஊருக்கே கேட்க. ஏண்டி, நீங்க தானே இப்ப சொன்னீங்க நான் கதவு ஓரமா நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருந்தேன்னு, இப்ப பேச மாட்டீங்க பாத்தீங்களா? ஐயையே, என் மருமகள கூட நான் சமாளிச்சிருவேன் போலம்மா. ஆனா இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரி வர்றதை என்னால சமாளிக்கவே முடியலம்மா. ஆமா ஆண்டி, நீங்க ஒட்டு கேட்கும் போது நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? வேற என்ன பேசுனேன்? பித்தளை பாத்திரத்தை என் மகளுக்கு நான் அள்ளி கொடுத்ததை என் மகன்கிட்ட போட்டு கொடுக்க சொல்லி என் மருமகளுக்கு சொல்லி கொடுக்கறது நீ தானே? பாத்தியாட்டி நெட்டவெளி, நான் என்ன சொன்னனோ அதை கரெக்டா உங்க ஆண்டி சொல்றாங்க.
அத்தை, இந்த வேலையை தான் நீங்க இவ்வளவு நாள் பாத்தீங்களா? அதான் நான் ஊருக்கு போறேன்னு சொல்றதுக்குலாம் நீங்க கரெக்டா காய்ச்சல் அடிக்குதுன்னு படுத்துக்கிறீங்களா? இப்பதான் தெரியுது, ஒட்டு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்கீங்க. என்ன மருமகளே நீ என் மவனை கிட்ட என் மவளை என்னையும் போட்டு கொடுப்பேன்னு சொன்னா அதை கேட்ட தப்பாக்கும். தப்புதான் ஆண்டி, தப்புதான். நீங்க ஒட்டு கேட்டது தப்புதான். இங்க பாரு ஊதாமண்ட, எனக்கு என் மருமகளுக்கு இடையில 1000 இருக்கும். ஆமா அதான் நிறைய பாத்திரம் இருந்துச்சு, நான் தெருவுல வச்சு பார்த்தேன். 1000 பாத்திரம் இருந்திருக்கும். ஐயா 4-5 பாத்திரத்தை என் மவளுக்கு அள்ளி கொடுத்தா அதுல என்ன தப்பு? அதத்தான் உங்க பையன்கிட்ட சொல்ல போறாங்க, அதுல என்ன தப்பு? என் மருமக வேண்டாம் நினைச்சு என்ன மன்னிச்சு விட்டா கூட இந்த பக்கத்து வீட்டுக்காரி ஏத்தி விட்டு என்ன மன்னிக்க விட மாட்டா போல. ஏம்மா மருமகளே, முதல்ல நான் இந்த வீட்ல இருக்கணுமா இல்ல இந்த நீலாம்பரி இருக்கணுமான்னு சொல்லுமா. என்னத்த சொல்றீங்க? இந்த வீட்ல நீங்க தான் இருக்கணும். அப்ப முதல்ல இவளை வெளியே போக சொல்லு. ஓகே பை ஆண்டி, நான் வந்த வேலையை முடிச்சிட்டு அப்பவே நான் கிளம்புறேன். அது இல்லாம உங்க வீட்ல இருந்து உங்க வீட்டை பெருக்கி உங்க பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்கு எனக்கு கிறுக்கு அப்படி கிறுக்கு. பை ஆண்டி, இனிமேல் இந்த வேலைக்கார வேலையில நீங்க தான பார்க்க வேண்டியது இருக்கும். ஆண்டி என் வாயு உங்க வாயு சேமா இருக்கு ஆண்டி. என்ன என் வாயோட கொஞ்சம் உங்க வாய் எக்ஸ்ட்ரா தான் நீளமா இருக்கு. அடி நெட்டவலி, நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். பட் நான் சொன்னதை மறந்துடாத, மறக்காம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிரு. சரிங்க நீலாம்பரி அக்கா. எம்மா மருமகளே, உன் பாத்திரத்தை தான் என் மவ வேண்டான்னு வச்சிட்டு போயிட்டல்ல மருமகளே, பின்னதுக்கு என் மவன் கிட்ட போய் சொல்ல போறேன். இது நல்லா இருக்கே கதை. என்னப்போ நீங்க கொடுக்க இல்ல நான் கொடுக்க உங்க பொண்ணு வேண்டான்னு சொல்லி வச்சுட்டு போன மாதிரி இல்ல நீங்க பேசுற கதை இருக்கு. மூட்டையில கட்டி தூக்கிட்டு போனா அது என்னன்னு சொல்லி உழைச்சு பார்த்துட்டேன். உங்க அண்ணன் கிட்ட சொல்லுவேன்னு சொன்னதுக்கு ஐயோ அம்மா அவ தப்பிச்சா போதுன்னு சொல்லி ஓடி போயிட்டா. ஒருவேளை நான் பாக்கலன்னா அவ மூட்டையோட அள்ளிக்கிட்டு தானே போயிருப்பா. என்ன மருமகளே, எப்படினாலும் பாத்திரம் உங்ககிட்ட வந்துருச்சுல்ல, இனிமே அதை பத்தி பேச வேண்டாமே. என் மவன்கிட்ட எதையும் சொல்லி போடுறாத மருமகளே. இதெல்லாம் முதல்ல நான் சொல்லி இருந்திருக்கணும். முதல்ல ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்த கட்டப்பையில இருந்து நம்ம டிராவல் பேக்ல இருந்து ட்ராலி பேக் வரைக்கும் எடுத்துட்டு கொஞ்சமா போனான். சரின்னு விட்டேன். அப்புறம் இந்த டம்ளர் அழகா இருக்கு அண்ணின்னா சரி அதையும் வச்சுக்கன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் கொடுக்கலாமா? அப்புறம் டிஃபன் பாக்ஸ் நல்லா இருக்கு அண்ணின்னா, அதுக்கப்புறமா இந்த பேக் நல்லா இருக்கு அண்ணின்னா, அங்க சுத்தி இங்க சுத்தி என் ஹேண்ட் பேக்கை கூட ஒரு தடவை நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு போயிட்டா. அதனால என்னம்மா, உனக்கு ஹேண்ட் பேக் இல்லன்னா ஒரு மஞ்சள் பை எடுத்து வச்சுக்க. ஓஹோ, என் ஹேண்ட் பேக் வாங்கி நான் உங்க பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு நான் மஞ்சள் பை தூக்கி கட்டை பை தூக்கிட்டு வீதியில தெரியவா? நல்லா இருக்க கதை. அது மருமகளே, உன் நாத்தனாருக்கு நீ செய்யாம வேற யாரு செய்வா? போதும், நான் செஞ்சதெல்லாம் போதும். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு கதையால போச்சு. சின்ன பாத்திரமா தூக்கி இப்போ எங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்த சீதன பாத்திரத்தை எல்லாம் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டா. நாமளும் மாவா கூட சேர்ந்து கொஞ்சம் ஓவரத்தான் தூக்கி கொடுத்துட்டோமோ. எப்படியாவது மருமகிட்ட பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்துவோம். சரி மருமகளே, சரி இதோட நிறுத்திக்கலாம். எம்மா மருமகளே, இந்த ஒரு தடவை விட்டு மருமகளே, இனிமே என் மகன்கிட்ட சொல்லாத மருமகளே. ஒருவேளை இப்ப நான் உங்க பையன் கிட்ட சொல்லாம இருந்தேன்னா இப்ப பித்தளை பாத்திரத்தை தூக்குனவ நாளைக்கு பிரிட்ஜ் டிவி வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வண்டி வச்சு ஏத்திட்டு போயிருவா. ஆமா மருமகளே, இந்த தடவை பிரிட்ஜ் கேட்டா நான் தான் அடுத்த தடவை தூக்கியமான்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஓஹோ, அப்ப இதுக்கும் பிளான் இருக்கா? வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் உங்க பொண்ணுக்கு வண்டி பிடிச்சு அனுப்பிச்சு வச்சுட்டீங்கன்னா வீடு மட்டும் இருக்கு, அதையும் பெசாட்டு அவ பேர்ல எழுதி வச்சிருங்க. அதையும் லைட்டா கேட்கதான் செஞ்சா, ஆனா நம்ம அந்த வீடு இல்லன்னா என்ன பண்றது? பரவாயில்லத்த, வீட்டை கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு கொடுத்தே தீரணும். நாம எல்லாம் போய் வீதியா பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எப்படி ஐடியா? ஓ அப்படி சொல்றியா மருமகளே? சரி மருமகளே, நம்ம வீதியா போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வீட்டை என் மகவா பேர்ல எழுதி வச்சிருவோமா? ஆட்டி செருப்பால அவளுக்கு வீட்டை எழுதி வச்சுட்டு நான் வீதியா பிச்சை எடுக்கவா? நல்லா இருக்கே கதை. இன்னைக்கு மட்டும் உங்க மகன் கிட்ட சொல்லலாம் என் பேர் நெட்டவழி இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், என் மகன்கிட்ட என் மருமக என்ன பத்தி என்னெல்லாம் வத்தி வைக்கிறான்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப மறக்காம நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.